அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். நாம் தமிழர் 2.0 வியக்க வைக்கின்ற அண்ணன் சீமானின் அதிரடி திட்டங்கள், இதையெல்லாம் பற்றி தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8.22 வாக்கு சதவீதத்தை பெற்று தமிழ்நாட்டில் அரசியல் அங்கீகாரம் பெறக்கூடிய கட்சியாக மாறி வளர்ந்து நின்றது. ஆனால் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 4% வரைக்கும் வாக்குகளை பெற்று மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. இந்த பின்னடைவை யாருமே எதிர்பார்க்கல. இத்தனைக்கும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 3 வருடங்களாக அண்ணன் சீமான் அரசியல் களத்திலையும் மக்கள் களத்திலையும் உழைத்து கொண்டே இருந்தார். அவர் கலந்து கொள்ளாத போராட்டங்கள் இல்லை. மக்கள் எங்கெங்கெல்லாம் தங்கள் குறைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ அங்கே மக்களின் குரலாக அண்ணன் சீமான் ஒலித்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு ஊராக பயணம் செய்து கட்சி கட்டமைப்பை உறுதி செய்து வேட்பாளர்களை தேர்வு செய்து படிப்படியாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதில் அண்ணன் சீமான் முனைப்பு காட்டினார். கூட்டங்களுக்கு பிறகாக மிகப்பெரிய சூழலியல் மாநாடுகள் வரிசையாக நடத்தப்பட்டன. தண்ணீர் மாநாடு, மலைகளின் மாநாடு, ஆடு மாடுகள் மாநாடு என சூழலியல் சார்ந்து மாநாடுகள் நடத்தி இந்தியாவிலேயே சூழலியல் பற்றிய ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சி திகழ்ந்தது. இதையெல்லாம் தாண்டி 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகம் செய்து வைத்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற தலைப்பிலான திருச்சி மாநாடு. இந்த திருச்சி மாநாட்டில் லட்சக்கணக்கான தமிழர்கள் ஒன்று கூடி நின்றது தமிழ்நாட்டு அரசியல் பரப்பில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இவ்வளவு முயற்சிகளுக்கு பிறகாக நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை சந்தித்தது. ஆனால் இந்த தேர்தலில் திரைமுகத்திற்கும் ரசிக மனப்பான்மைக்கும் தமிழர்கள் அடிமையாகி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினாங்க. ஒரு வகையில் இந்த மாற்றத்திற்கு நாம் தமிழர் கட்சி மிக முக்கியமான ஒரு காரணம்தான் அப்படின்னு நான் சொல்வேன். ஏனென்றால் கடந்த 15 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் மீது கடுமையான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வைத்து கொண்டே இருந்தது. அண்ணன் சீமான் தான் ஏறுகின்ற மேடைகள் எல்லாத்திலையும் திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் இந்த தமிழ்நாட்டை பாழ்படுத்திய விதத்தை வரிசையாக புள்ளி விவரத்தோடு எல்லா மேடைகள்லையும் ஆதாரபூர்வமாக எடுத்து வைத்தது ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்தையும் தொட்டது. திராவிட கட்சிகளின் மீது மக்களுக்கு ஒரு தீராத வெறுப்பு ஏற்பட்டது. திராவிட கட்சிகளின் பிழைப்புவாதம் குறித்து மக்கள் மிகப்பெரிய ஒரு வெறுப்பு உணர்ச்சியில் இருந்தாங்க. அந்த கட்டத்தில் தான் இந்த தேர்தல் நடைபெற்றது. திமுக, அதிமுகவுக்கு மாற்றா ஒரு சக்தியாக எழுந்திருக்க வேண்டிய நாம் தமிழர் கட்சி திரைமோகத்திற்கும் ரசிக மனப்பான்மைக்கும் உள்ளான தமிழர்களால் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இத்தனைக்கும் இந்த தேர்தல் களத்தில் 234 தொகுதிகளில் ஏறக்குறைய எல்லா தொகுதிகளுக்கும் அண்ணன் சீமான் நேரடியாக சென்று பிரச்சாரம் செய்தார். கொளுத்தும் வெயிலில் காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் எங்கேயுமே தங்காமல் ஒவ்வொரு பகுதிகளிலையும் சென்று வேட்பாளரை நிறுத்தி வைத்து கொண்டு மக்களிடையே சென்று வாக்கு கேட்ட ஒரே ஒரு அரசியல் தலைவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மட்டும்தான். மேலும் நாம் தமிழர் கட்சியின் உறவுகளோட உழைப்பை இந்த தேர்தலில் எல்லோரும் வியந்து பார்த்தாங்க. ஒவ்வொரு வீட்டிற்குமாக சென்று கட்சியின் கொள்கைகளை சொல்லி வேட்பாளர்களின் தகுதிகளை சொல்லி வாக்கு கேட்ட ஒரு மாபெரும் அரசியல் கட்சியாக, சொல்லப்போனால் தமிழக ஜனநாயக வரலாற்றில் இறுதி கட்சியாக நாம் தமிழர் கட்சி செயல்பட்டது. ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு அமைத்து கொண்ட நாம் தமிழர் கட்சி இப்படி பின்னடைவை சந்திக்க வேண்டிய காரணம் என்ன என்பது இந்த தேர்தலில் எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிந்த உண்மைன்னா இந்த திரைப்பட மோகம்தான். திரைப்பட மோகத்திற்கும் ரசிக மனப்பான்மைக்கும் தமிழர்கள் ஆளான காரணத்தினால நாம் தமிழர் கட்சி மிகச்சிறந்த அரசியல் தத்துவத்தையும் ஆட்சி கோட்பாட்டையும் முன்வைத்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனது உண்மையிலேயே தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி தான். அண்ணன் சீமான் தன் சொந்த ஊரான காரைக்குடியில் இந்த தேர்தலில் போட்டியிட்டார். அண்ணன் சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் எல்லாரும்
இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்தாங்க. இந்த பின்னடைவுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. இனி நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்பது போன்றான கருத்துக்கள் பரவிக்கொண்டே இருந்தன. எப்போ ஒரு கட்சி தேர்தல் களத்தில் தோற்றாலும் உடனே அந்த கட்சியிலிருந்து ஜெயிச்ச கட்சிக்கு ஓடுகிற ஒரு கூட்டம் எப்போதுமே உண்டுங்க. அப்படி தான் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஜெயிச்ச கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பலரும் போயிட்டுருக்கிறாங்க. திமுகவை சேர்ந்தவர்களும் போயிட்டுருக்கிறாங்க. அதில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மிகச்சிலர் மட்டும் போயிருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து போனவர்கள் பற்றிய செய்திகள் மட்டும்தான் ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படுதே ஒழிய அன்னைக்கிந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்திருக்கின்ற பின்னடைவை பற்றியோ திமுக அடைந்திருக்கின்ற பின்னடைவை பற்றியோ ஊடகங்கள் பேசுறதில்லை. காரணம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி தான் சென்ற ஆட்சி காலத்திலையும் திராவிட மாடல் அரசு என்ற பேரில் ஸ்டாலின் ஆட்சி செய்த அந்த ஆட்சி காலத்திலையும் அசலான எதிர்க்கட்சியாக செயல்பட்டுச்சு. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்ற பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் போதாமைகளை குறித்து, போலிமைகளை குறித்து, தவறான திட்டங்களை குறித்து, மக்கள் நலன் சாராத அவர்களது நடவடிக்கைகளை குறித்து சமூக வலைதளங்கள்லையும் சரி, மேடைகள்லையும் சரி, நாம் தமிழர் கட்சியின் பேச்சாளர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைத்து கொண்டு வராங்க. எனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னைக்கு அசலான எதிர்க்கட்சியாக திகழ தொடங்கி இருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு மிகப்பெரிய பின்னடைவிலிருந்து வெளிவர தயங்கி கொண்டிருக்கிறது என்பதான செய்திகள் கடுமையாக பரப்பப்பட்டன. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த பின்னடைவிலிருந்து எப்படி கட்சியை மீட்டெடுப்பது என்பதான பணிகளில் அவர் தீவிரமாக இறங்க தொடங்கி இருக்கிறார். அதில் முதலாவதாக சமூக வலைதளங்களில் மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள் கூட்டம் ஒன்றினை சமீபத்தில் சென்னையில் நடத்தியிருக்கிறாரு. அதில் சமூக வலைதளங்களில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அல்லது எப்போதும் சமூக வலைதளங்களில் எழுதி கொண்டும் காணொளிகள் போட்டுக்கொண்டும் இருக்கின்ற இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்று சொல்கிறாங்க இல்லையா, அது போன்ற நபர்களை, தம்பி தங்கைகளை எல்லாம் ஒன்றாக அழைத்து அண்ணன் சீமான் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான திட்டங்களில் தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பல்வேறு கட்சிகளிலிருந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி பலரும் வர தொடங்கியிருக்கிறாங்க. இதை மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக, உறவாய் இணைய என்று ஒரு நிகழ்ச்சியாக மாற்றி சென்னையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்துவதற்காக அண்ணன் சீமான் தயாராகி கொண்டிருக்கிறார். இப்படி நாம் தமிழர் கட்சி தனது அடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளாக மக்கள் போராட்டங்கள் வாயிலாக, அண்ணன் சீமானின் அனல் தெரிக்கும் தமிழ் மொழியின் வாயிலாக எப்போதும் மக்களுக்கு நெருக்கமாக இருந்த நாம் தமிழர் கட்சி இப்போது அடுத்த கட்ட பாய்ச்சலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியாக வந்து கட்சியின் கட்டமைப்பை உறுதி செய்ய இருக்கிறார். ஏற்கனவே இருந்த கட்சியின் கட்டமைப்பில் இருந்த சில தொய்வான விஷயங்களை நீக்கிட்டு மிகச்சரியாக கட்சியை உறுதி செய்து கொண்டு நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலின் போது முழு வலிமையோடு இந்த தேர்தலை சந்திக்கணும்னு அண்ணன் சீமான் முடிவெடுத்திருக்கிறாங்க. அதற்கு முன்னதாக வர இருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் முழுமையாக நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு அதிலையும் வெற்றி கணக்கை தொடங்குவதற்கான வேலைகளை அண்ணன் சீமான் இப்போதிருந்தே செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. இதுதான் நாம் தமிழர் 2.0 என்று எல்லாராலும் அழைக்கப்படுகின்ற நாம் தமிழர் கட்சியின் அடுத்த கட்ட பாய்ச்சல் நடவடிக்கைகள். எப்போதுமே தோத்த அரசியல் கட்சி என்ன பண்ணுன்னா, தனது பலவீனத்தை மறைப்பதற்காக வெற்றி பெற்ற கட்சியோடு சமரசம் செய்து கொண்டு அதோடு ஒரு கூட்டணி வைத்து கொண்டு எப்படியாவது அதிகாரத்தில் பங்கு பெற துடிக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி கடந்த 15 ஆண்டுகளாக திராவிட தேசிய கட்சிகளோடு எந்த கூட்டும் இல்லை என்று அறிவித்துட்டு தெளிவாக தனித்து போட்டியிடுவது என்பதில் உறுதியாக போட்டியிட்டு இதுவரைக்கும் அதில் சமரசம் செய்து கொள்ளாமல்
களத்தில் தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியை பற்றி ஊடகத்தின் வாயிலாக பல்வேறு செய்திகளை வேண்டுமென்றே இந்த ஊடக மாஃபியா என்று சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள் பரப்பி கொண்டிருக்காங்க. அதாவது திமுகவோட நாம் தமிழர் கட்சி ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. ஒரு திருமண விழாவில் ஸ்டாலினோட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அருகில் உட்கார்ந்துருந்தார். இன்னொரு திருமண விழாவில் உதயநிதி ஸ்டாலினோட கைகோர்த்து வந்தார். இந்த காட்சிகளால் நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் மிக நெருங்கி வராங்க அப்படிங்கிற செய்திகளை பல்வேறு இதழ்களும் அதே போல் இந்த ஊடக மாஃபியா என்று சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்களும் சமூக வலைதளங்களில் பரப்பிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்படி பரப்புவதன் மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி அரசியலில் சமரசம் அடைஞ்சிட்டாங்க. இந்த தோல்வியால் அவங்க ஒரு பின்னடைவை சந்திச்சிட்டாங்க. அதனால் சமரசம் வைத்துக்கொண்டு கூட்டணி வைத்துக்கொண்டு எப்படியாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வர அவங்க முயற்சி பண்ணுறாங்கங்கிற தோற்றத்தை எல்லாரும் மத்தியிலும் ஏற்படுத்துவதற்காகத்தான் அவங்க இது போன்ற செய்திகளை பரப்புகிறாங்க. உண்மையிலேயே அப்படி சமரசம் செஞ்சுக்கணும்னா அதற்கு இந்த 15 ஆண்டுகள் தேவையே இல்லைங்க. ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை அழைத்து தன் கட்சியோடு கூட்டணி சேர்ந்து நிற்க வேண்டும் என்று வலியுறுத்திய காலங்கள் உண்டுங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி சேருவதற்காக மிகவும் ஆர்வத்தோடு இருந்தாங்க. ஆனால் திராவிட தேசிய கட்சிகளோட நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைப்பதில்லை என்பதில் அண்ணன் சீமான் எப்போதுமே உறுதியாக இருக்கிறாருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் கட்சியோட ஒரு கூட்டணி வைத்துக்கொண்டு இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்கான ஒரு அரசியல் சிந்தனையில் அவங்களும் இருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் என்பது எம் இனத்தின் எதிரி, பாஜக என்பது மனித குலத்தின் எதிரி என்று அறிவிச்சிட்டு பாஜகவோட எப்படிங்க நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்க முடியும்? ஆனால் அரசியலில் இப்படி முற்றுமுதலுமாக எதிர்த்தவர்கள்லாம் கூட்டணி சேர்ந்து நின்ற காலங்கள்லாம் உண்டு. இதிலிருந்து ஒரு மாற்று அரசியலை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்க நினைக்கிறாங்க. அதாவது தனிப்பட்ட பழக்க வழக்கம் என்பது வேறு, மாண்பு என்பது வேறு, ஆனால் அரசியல் கருத்துக்களில் எப்போதும் உறுதியாக இருப்பது. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இந்த ஊடக மாஃபியாலாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பது என்பது வர இருக்கின்ற நாட்களில் நாம் தமிழர் கட்சி தனது உறுதியான நடவடிக்கைகள் மூலமாக இந்த தோற்றத்தெல்லாம் அடித்து காலி பண்ணுங்க. அண்ணன் சீமான் உறுதியாக இருக்கிறாரு. தனது கட்சியின் தத்துவம் என்ன, இந்த தமிழ் தேசிய தத்துவம் எப்படி அதிகாரத்தை அடையணும், அதற்கான பாதைகளை எப்படி உருவாக்கணுங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறாரு. ஆனால் சுற்றியுள்ள இந்த ஊடக மாஃபியாலாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது, அப்புறம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவர் விலகிட்டார், இவர் விலகிட்டார், அதனால் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு பின்னடைவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கதையை கிளப்பி விடுறதெல்லாம் ரொம்ப பார்க்கவே காமெடியாக இருக்குதுங்க. சமீபத்தில் கூட மக்கள் நீதி மையத்தின் அந்த சட்ட வல்லுநர்கள் குழுவின் தலைவர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் என்பவர் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்கிறார். இன்னும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு மாபெரும் விழாவை உறவாய் இணைய என்ற தலைப்பில் அண்ணன் சீமான் சென்னையில் நடத்துவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். விரைவிலேயே மிக நல்ல செய்திகள் வர இருக்கின்றன. நம்பிக்கையோடு நாம் தமிழர் முன்பை விட அண்ணன் சீமான் உத்வேகமாக மக்களோடு களத்தில். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.